முப்பெரும் விழாவில் பாராட்டு பெற வந்திருக்கும் ஆல் இண்டியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் புதிய தலைவர் மிஸ்டர் ஹரீஷ் சபர்வால் அவர்களே, இதிலே இதுவரைக்கும் கடந்த 2.5 ஆண்டு காலம் ஆல் இண்டியா பிரசிடண்டாக பணியாற்றி, அதாவது நமது லாரி உரிமையாளர்களுக்கு செய்தே தீர வேண்டும் என்ற மகாராஷ்டிரா, அந்த மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் பார்டர் செக் போஸ்ட் நீக்கினது. இப்போ மகாராஷ்டிராவில் அவருடைய விடாமுயற்சியால் இப்போ அந்த சிஎம் ஒப்புதல் கொடுத்துருக்கார். ஏப்ரல் நான் நீக்கிறேன்னு சொல்லியிருக்கார். இது அவருடைய தள்ளாத வயதிலும் விடாமுயற்சியோடு 2 காரியத்தை செஞ்சிருக்கார் அப்படின்னு சொன்னால் அது நம்ம லாரி உரிமையாளர்கள் செய்த பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். இன்றைய தலைவர் மிஸ்டர் ஹரீஷ் சபர்வால் அவர்கள் இப்போ புதுசாக பதவியேற்றிருக்காரு. அவரும் நமது லாரி உரிமையாளர்களுக்காக அவரால் இயன்ற அளவுக்கு செய்யக்கூடியவர். அதனால் அவர் நம்ம இன்னும் 2 ஆண்டு காலம் பதவியில் இருக்க போகிறார். அவர் எங்களுக்கெல்லாம் லாரி உரிமையாளர்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து இதை செயல்படுத்த வேண்டும். அடுத்தபடியாக, அதாவது ஆல் இண்டியா பிரசிடென்ட் என்று பொறுப்பில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவருடைய சேவையை தொடர்ந்து தொண்டாற்றிக் கொண்டு இருக்கும் நமது இரும்பு மனிதர் சிம்டாவினுடைய ஜெனரல் செக்ரட்டரி அவர்கள் திரு சண்முகப்பா அவர்கள் நீண்ட ஒரு சேவை நமக்கு ஆற்றியிருக்கிறார். அவர் 75 வயதில் கிட்டத்தட்ட ஒரு 30-40 வயசு லாரி உரிமையாளர்களுக்காக சேவை செஞ்சிருக்கார். இனியும் 75 ஆண்டுகள் அவர் நீண்ட ஆயுளோடு வாழ்ந்து நமக்கெல்லாம் சேவை செய்ய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அடுத்தபடியாக இங்கே மேடையிலே வீட்டிற்கும் அனைத்து முன்னாள் ஆல் இண்டியா தலைவர் அனைவரையும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு பங்கெடுத்து கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கும் மற்றும் இந்த மேடையிலே வீட்டிற்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்த மிஸ்டர் யுவராஜ் அவர்களுக்கு நமது நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நமது அழைப்பினை ஏற்று இங்கு வருகின்றிருக்கும் தென் மாநிலத்திலிருந்து வருகின்றிருக்கும் அனைத்து லாரி உரிமையாளர்களுக்கும் சங்க பொறுப்பாளர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விரைவுகின்றேன். வணக்கம். நன்றிண்ணா. மீண்டும் ஒரு முறை பேச வருபவர்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இன்றைக்கி நிகழ்ச்சி புதிய பொறுப்பாளர்களை வாழ்த்துறதும், ரெண்டாவதாக ஜேஆர்எஸ் அண்ணாவோட 75 ஆண்டு கால விஷயத்துக்கு அவங்களுக்கு ஒரு வாழ்த்து. 75வது ஆண்டு இந்த வருடம் அவர் நடக்கிறது, அதுக்கான ஒரு வாழ்த்து. அது இல்லாமல் அமைஞ்சிக்கரை லாரி ஓனர் அசோசியேஷனோட 53வது ஆண்டு விழா, இந்த முப்பெரும் விழாவை கொஞ்சம் எடுத்து பேசுங்க. அடுத்ததாக திரு கமலக்கண்ணன், தமிழ்நாடு வேன் உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த அருமையான முப்பெரும் விழாவில் எங்களையும் தமிழ்நாடு வேன் உரிமையாளர் சங்கத்தையும் அழைத்து மிக சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற நீண்ட கால நண்பர், சுமார் 1997 நம்ம மோட்டார் தொழிலுக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது அப்போதைய நம்முடைய தலைவர் செங்கோடன் அவர்களோடு இணைந்து நாங்கள் அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே இந்த அரும்பாக்கத்துலேருந்து ஒரு ஊர்வலம் போனோம். அன்னைக்கிலிருந்து இன்ன வரைக்கும் 28 ஆண்டு காலமாக எங்களோடு இணைந்து பணியாற்றுகிற அன்பு சகோதரர், அந்த சங்கத்தினுடைய அம்ஜிகரை லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய 53வது ஆண்டு விழாவையும் இங்கே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற யுவராஜ் அவர்களே, இங்கே எனக்கு முன்னால் பேசியவர்கள்லாம் சொன்னது சுருக்கமாக பேசினோம். நம்மளுடைய ஏஎம்டிசியினுடைய பிரசிடண்டாக இப்போது புதியதாக பொறுப்பேற்றிருப்பவர்கள்
இன்றைக்கு நமது தொழிலில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய நிலை. இதற்கெல்லாம் அனைவரும் ஒருங்கிணைந்து அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்த அவர்கள் எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளோடு நம்மளுடைய தொழிலுக்கு பாதுகாப்பும் அவர்கள் நல்ல சிறப்பாக செயலாற்றும் என்னுடைய சங்கத்தின் சார்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, முன்னாள் நிர்வாகிகள் ஏஎம்டிசியினுடைய தலைவர் மற்றும் செயலாளர் அனைவருக்குமே சிறப்பாக ஒரு 2.5 ஆண்டு காலம் 2 நிகழ்வில் நான் அவங்க கூட கலந்துக்கிட்டேன். மிக சிறப்பான முறையிலே இந்த தொழிலுக்காக பாடுபட்ட அவர்களுக்கு நம்மளுடைய சங்கங்களின் சார்பாக நன்றியும் தெரிவித்து, இரும்பு மனிதர் நம்மளுடைய தொழிலுடைய பாதுகாவலர், போக்குவரத்து தொழிலுக்கு ஒரு மிலிட்ரி என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு தேசத்தை எப்படி இராணுவம் பாதுகாக்கின்றதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய தொழிலை பாதுகாக்கின்ற நம்மளுடைய தென் மாநிலத்துடைய சிங்கம் அன்பு அண்ணன் நம்மளுடைய ஜிஆர் சண்முகப்பா அவருடைய 75வது ஆண்டு பிறந்தநாள் விழாவும் இங்கே சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறது. அவருக்கு வாழ்த்த வயதில்லை, வணங்குகின்றோம். அவர் நீண்ட ஆயுளோடு இருந்து 100ஆண்டு விழாவிலும் நாம் அனைவரும் கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கின்ற ஒரு வாய்ப்பை இறைவன் நமக்கு எல்லாருக்கும் வழங்கணும். அவருக்கு நல்ல நீண்ட ஆயுள் இருக்கணும். அவருக்கு இருக்கிற பணிகளில் நாங்களாம் ஒரு கிட்டத்தட்ட அவர்கிட்ட நான் ஒரு 25 வருஷமாக பழகிட்டு இருக்கிறோம். அவ்வளோ சுறுசுறுப்பு. பெங்களூரில் போனீங்கன்னா அவருக்கு அவ்வளோ அப்பாயின்மெண்ட்டு, அவ்வளோ ஒர்க்கு, அதிகாரிகளிலிருந்து அமைச்சர்கள் வரல அவரை பார்த்தா நம்ம எப்படி அவருக்கு மரியாதை கொடுக்கணுமோ அதை விட 4 மடங்கு சேர்த்து மரியாதை கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதர். அவருடைய நீண்ட ஆயுளோடு எல்லா ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு, இன்றைக்கு நம்மளுடைய மாநில தலைவர் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார். அவரும் இந்த காலகட்டத்திலே தொழிலுக்காக நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டு அனைவருக்காகவும் பாடுபட்டு வருகிறார். எத்தனை முறை சென்னைக்கு வராங்க. ஆனால் அவர் என்ன மாதிரி நான் ஒரு இன்னொரு அமைப்புலையும் அண்ணா தொழிற்சங்கத்துடைய செயலாளர் தமிழ்நாடு பூரா நான் காரில் தான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதே போல் அவரும் காலையில் கிளம்பி இங்கே வந்து ஒவ்வொரு நிகழ்வுகளும் அவ்வளோ அக்கறையாக கலந்துக்கிட்டு எங்களுடைய சங்கத்துடைய 27ஆம் தேதி 10ஆம் மாதம் கடந்த ஆண்டு தமிழ்நாடு வருமானம் 25வது வெள்ளி விழா ஆண்டு அந்த ப்ரோக்ராமு காலையில் ஆரம்பித்து இரவு வரைக்கும் நடந்தது. காலையிலேயே அவங்க அப்படியே அந்த டீம் அப்படியே இருந்து கூட இருந்து எங்களுக்கு முழு நேரம் ஒத்துழைப்பு கொடுத்து மாலையில் அந்த நிகழ்ச்சியை முடித்து கொடுத்துட்டு போனாங்க. அவர்களுக்கு இந்த முறையும் ஒரு நன்றியை தெரிவித்து, இங்கே வந்திருக்கக்கூடியவர்களில் பலர் அந்த நிகழ்வில் கலந்து கொள்ள முடியவில்லை. அவர்களை எல்லாம் அன்போடு நாளை காலை எங்களுடைய விருகம்பாக வடபழனியில் இருக்கிற தமிழ்நாடு வேணுமா சங்கம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிரைவர் ட்ரெயினுக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கின்றோம். முடிந்தவர்கள் இங்கே தங்குறவங்க காலையில் ஒரு 7-7:30 மணிக்கெல்லாம் அவர்களை அழைத்து அவர்களை கௌரவித்து அண்ணன் அவர்களுடைய பிறந்தநாளை நாங்களும் எங்களால் முடிந்த அளவுக்கு அந்த ஒரு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த விழாவிலும் நீங்கள் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. நாம் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம தொழிலை பாதுகாக்க முடியும். நாம் அனைவரும் எந்த இடத்துலையும் யாரையும் விட்டு கொடுக்காம நம்ம சங்கத்துக்காக உழைக்கிற இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளோடு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உண்டு வாழ்வு என்கின்ற அருமையான ஒரு தத்துவத்தை நம் அனைவருக்கும் நம்முடைய தொழிலுக்கு தேவையான விஷயத்தை சொல்லி விடைபெற்ற அண்ணன் கமலக்கன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக எங்களது சங்ககிரி தலைவர் கந்தசாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அதாவது இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று போல தான் இந்த மேடையில் விட்டிருக்கும் அனைவருக்கும் அந்தந்த பொறுப்பை கொடுத்து நாம் எல்லாம் அளவு பார்த்து கண்டோம் என்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த இனிய மாலை வேளையில் இந்த 30 விழாவை மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்து, அதாவது அது சென்னை மாநகரில் குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்து நம்மளை எல்லாம் இங்கே அமர வைத்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்காருன்னா அவர் யுவராஜ் அவர்கள் தான். யுவராஜ் அவர்களுக்கு நம்ம எந்த நேரம் கூப்பிட்டாலுமே, அதாவது அவர் 53 வருஷத்துக்கு முன்னால் அவங்க எப்போ ஆரம்பித்த சங்கம், நான் அதுக்கு பின்னால் நான் தலையெடுத்துட்டு இன்றைக்கி நடத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறார். அது 100% உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் நான் எந்த நேரம் கூப்பிட்டாலும் ஆனால் என்னென்ன பிரச்சனை இந்த மாதிரிங்க உடனே போகிறேன்னா அடுத்த நிமிஷம் மறு வார்த்தை சொல்லாமல் போன ஒரே சென்னைக்கு எங்களுக்கு கிடைத்த ஒரு அற்ப பொக்கிஷமாக தான் கருத வேண்டும். ஆனால் எனக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக எனக்கு ஒரு சின்ன மன வருத்தம் இருக்குது. அதையும் நான் சொல்லிடுறேன். ஏஎம்டிசியில் எல்லாத்துக்கும் எம்சி மெம்பர் கொடுத்தாங்க. அவருக்கு ஒரு எம்சி மெம்பர் கொடுக்கலைங்கிறது என் மனசில் இருக்கிற ஆழ்ந்த வருத்தத்தையும் இந்த சங்கத்து இந்த நிகழ்வு மூலம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டாவது, இந்த மேடையில் அமைந்திருக்கும் ஏஎம்டிசியுடைய பொறுப்பேற்றுள்ள மிஸ்டர் அகர்வால் அவர்களுக்கும் அவருடைய துணைத் தலைவர் மற்றவர்களுக்கும் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி குருஜி
எங்களுக்கு என்னுடைய இதயத்தில் இருக்கும் தெய்வம் மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்த வயது எனக்கு எப்பவுமே இல்லை. அவரை நான் எப்பவுமே வணங்கி மகிழ்கிறேன். மைக்கு தனியாக இருக்குது. அதாவது என்றுமே அவர் வாழ்த்து தான். அவர் சமயத்தில் திட்டுவாருங்க, அதுக்கெல்லாம் வருத்தப்பட மாட்டோம். ஆனால் அடுத்த நிமிஷம் கூப்பிட்டு, ஏப்பா என்ன கோச்சிக்கிட்டியா, என்ன பிரச்சனை உனக்கு அப்படிம்பாரு. இந்த தான் தலைவரை பிரச்சனை, எங்களுக்கு என்ன தலைவரை பிரச்சனை, லாரிக்காரங்களுக்காக சர்வீஸ் பண்ண வந்துட்டோம் அப்படின்னா உடனே அந்த வேலையை பண்ணிவிடுவார் அவர். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதரை வந்து நம்ம சந்திக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. அவர் வந்து 100 ஆண்டு காலம் வாழணுங்கிறத வந்து பொது நலம் இருந்தாலும் எங்களுடைய சுயநலம் அதில் கலந்துருக்கு. அவர் 100 ஆண்டு காலம் வாழ்ந்தால் தான் லாரிக்காரங்க நாங்கள்லாம் வாழ முடியும், இல்லைன்னா நாங்கள் எந்த இதுலையுமே நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சிறந்த தலைவர், சிறந்த வழிகாட்டி, ஏஎம்டிசிக்கு சேர்மனாக இருந்து வரும் தலைவர்களுக்கெல்லாம் அறிவுரை கூறி அதன் மூலம் எங்களுக்கு சிறப்பை சேர்த்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அவங்களுக்கு அந்த எம்பி பார்டரில் ஆர்டிஓ இடத்துலேருந்து இப்போ மகாராஷ்டிரா பால் எடுக்க போகிறாங்க. இது மாதிரி எல்லா விஷயத்துலையுமே அவருக்கு வர டீலர்ஸ் எல்லாமே அவரை கலந்துக்கிட்டு அவர் தான் ஒரு முன்னால் இருந்து செய்கிறார தவிர வேறு நம்ம எதுவும் அவர் பிறந்த நாள் 100 ஆண்டு காலம் வாழணும், அதை நான் சங்ககிரியிலே கொண்டாடணும்னு பிரியப்படுறேன். அந்த ஒரு சூழ்நிலை இருந்தால், அதனால் அவர் நீடோடி வாழ்க ஆண்டவனை பிரார்த்திக் கொள்கிறோம். அதுபோல் அந்த அமைதிக்கரை 53வது ஆண்டு விழாவையும் அவரும் இன்னும் 300 ஆண்டு காலம் அந்த சங்கத்தை சிறப்பாக அவர் இருந்தால் அவருக்கு அடுத்த வரவர்களும் சிறப்பாக எடுத்து சொல்ல வேண்டும் கூறிக்கொண்டு, இந்த சபையில் எனக்கு வாழ்த்து சொல்ல வாய்ப்பு கொடுத்த அண்ணன் சுந்தரராஜன் அவர்கள் வந்து எனக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி. ஒரு டோல் ஆகட்டும், ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஜிஎஸ்டி ஆகட்டும் கேட்டோன்னா அடுத்த நிமிஷம் உடனே கூப்பிடுவார். அதே போல் இந்த நிகழ்ச்சிகள் அவர் இது எவ்வளோ சிறப்பாக தொகுத்து கொண்டிருக்காருன்னா உண்மையாலுமே ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர்களோடு தொகுத்து போயிடுவார். அந்த அளவுக்கு சிறப்பான முறையில் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறார் என்றால் கண்டிப்பாக அது அவருடைய எப்படி அனுபவம் தான் சொல்ல வேண்டும். அவரும் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பு கூறிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கோபம் இருக்கும் இடத்தில் தான் குணம் இருக்கும் என்ற அருமையான ஒரு கருத்தை அண்ணன் ஜிஆர்எஸ் அவர்களை பற்றி சொல்லி இந்த இறையின் நிறைவு, அவருடைய உரையினுடைய நிறைவு பதில் ஒன்று சொன்னார். வாய்ப்பு கொடுத்து சுந்தரராஜனார், நான் தொகுப்பாளன், வாய்ப்பு கொடுப்பவன் அல்ல. அது கொஞ்சம் அழுத்தமாக சொல்லிடுறேங்க. நிறைய பேருக்கு என்னென்னா, நான் கூப்பிட்றதுனால நானே கூப்பிட்றேன்னு நினச்சிக்கிறீங்க. அதல்ல, யாரை கூப்பிடணுங்கிறது எனக்கு என்ன கட்டளை இருக்குதோ அவங்கள கூப்பிடுறேன். ஆமாம், இன்ஸ்ட்ரக்ஷன் கமிங் ஃப்ரம் லீடர்ஸ், நான் கிடையாது. இல்லை, அது திருத்தம் சொல்லணும். ஏன்னா முக்கியமான கருத்து பல மேடைகள் என்னன்னா சுந்தரராஜ் கூப்பிடுறாங்கிறாங்க. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க சங்ககிரியை சார்ந்த செல்வராஜன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அமைஞ்சிக்கரை லாரி உரிமையாளர் சங்கத்தின் 53வது ஆண்டு விழா மற்றும் ஏஎம்டியூசியினுடைய புதிய பொறுப்பாளர்களுக்கு பாராட்டு விழா, நமது தென்பகுதியின் சிங்கம் என்று எல்லாராலும் போற்றப்படுகின்ற நமது வழிகாட்டி குருஜி அவர்களுடைய 75வது ஆண்டு விழா, இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்து, ஒவ்வொரு ஆண்டும் மிகச் சிறப்பாக இந்த ஆண்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அமைஞ்சிக்கரை லாரி உரிமையாளர் சங்கம். அதாவது நாம் எல்லாரும் ஒன்று கூடி ஒரு இடத்துல இருக்கிறப்ப தான் நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குது, ஒரு நம்பிக்கை வருது. அதுக்காக இந்த போன்ற விழாக்களை வருங்காலங்களில் ஒவ்வொரு ஆண்டும் நடத்த வேண்டும் என்று கூறி, ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருக்கின்ற பொறுப்பாளர்கள் அவர்களுடைய காலகட்டத்தில் வருகின்ற லாரி உரிமையாளர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அவர்களால் முடிந்ததை செய்ய வேண்டும். இந்த புதிய பொறுப்பாளர்களும் ஏஎம்டியூசி வருகின்ற அந்த 2 ஆண்டுகளும் அவர்களுடைய பணி மிகச் சிறப்பாக அமைய உங்கள் சார்பாக வாழ்த்துக்களை கூறி, அதே போல கடந்த 2 ஆண்டுகள் மிகச் சிறப்பாக 2.5 ஆண்டுகள் மிகச் சிறப்பாக பணிபுரிந்த தலைவர் மற்றும் நமது ஜிஆர்எஸ் அவர்களுக்கும் உங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்து, இரும்பு மனிதர் என்று ஒவ்வொருத்தராலும் போற்றப்படுகின்ற தலைவர் ஜிஆர்எஸ் அவர்களுடைய 75வது ஆண்டு காலம் நமக்காக, அவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் தாண்டி நமக்காக மிகச் சிறப்பான ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறார். அவர்கள் நாம் எல்லாம் ஆசைப்பட்டது போல 100 ஆண்டுகள் வாழ்ந்து நமக்கும் நமது தொழிலுக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று உங்கள் சார்பாக வேண்டுகோளை வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி. நன்றிண்ணா.
அதாவது யுவராஜனை எவ்வளோ ஸ்ட்ராங்காக பத்திரிக்கை வைக்கும்போது அவங்க மனசில் பதிஞ்சிருக்கிறான்னு எனக்கு புரியுது. வர்றவங்கெல்லாம் முதல்ல என்னென்னா இந்த ஸ்டேஜோட பேனரில் கூட போட்டிருக்கோம் ஆர்டரில் பிரசிடெண்ட்டு குருஜி அடுத்து வந்து அமைஞ்சிக்கிறார். ஆனால் அமைஞ்சிக்கிறது தான் முதல்ல வருது, ஸ்ட்ராங்காக பதிச்சிருக்குன்னு தெரியுது. அடுத்ததாக நாமக்கல் ட்ரெய்லர் ஒன் அசோசியேஷன் பிரசிடெண்ட் சின்னசாமி அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அமைஞ்சுகிற லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய 53வது ஆண்டு விழா மற்றும் ஏஎம்சியுடைய புதிய நிர்வாகிகளுக்கு பாராட்டு விழா மற்றும் குருஜியினுடைய 75வது ஆண்டு விழா அனைத்தையும் ஒன்றாக இணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் யுவராஜ் அவர்களுக்கும் மற்றும் இந்த மேடையில் வீட்டிருக்கின்ற தலைவர்கள் என டைமில் இருக்காங்க. மொத்தமாக ஒட்டுமொத்த அனைத்து முன்னாள் தலைவர்கள் இந்நாள் தலைவர் அனைவரையும் எனக்கு வாழ்த்த வயதில்லை, வணங்கி மகிழ்கின்றேன். குருஜி அவர்களும் ஏஎம்டிசி முன்னாள் தலைவர் அவர்களுக்கும், ஏன்னா அவருக்கெல்லாம் சவுத்தில், அதாவது சவுத் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏஎம்டிசிக்கே நம்மெல்லாம் வந்து குருஜி தான் அதுக்கெல்லாம் வழிகாட்டி. நமக்கெல்லாமே கிட்டத்தட்ட ஏஎம்டிசியோட தொடர்பு கம்மியாக இருந்தாலும் குருஜிக்கிட்டு தான் தொடர்பு அதிகம். இங்கே மெட்ராஸில் வந்தால் யுவராஜ் எங்கேயாவது கும்படி போண்டி எந்த பார்டரில் வண்டி பிடிச்சாலும் அடுத்த நிமிஷம் நம்ம நேரடியாக நம்மளுடைய உறுப்பினர்கள் செஞ்சு கொடுத்து ஒரு வேலையை செய்யணும்னு சொன்னால் இங்கே மெட்ராஸ் ஏரியாவுக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம்னா என்ன பண்ணுறோம், யுவராஜுக்கு ஃபோன் அடிக்கிறோம். அதேமாதிரி மேலே எந்த பக்கம் நாமக்கல்லேருந்து எந்த வண்டி சங்கரி நாமக்கல்ல சொல்ல இந்த பக்கம் தென்பகுதியிலேருந்து போகிற வண்டிக்கு அத்தனைக்குமே எங்கே அடுத்தது எங்கே அடிக்கிறோம், உடனே குறிச்சி தான் தொடர்பு கொள்கிறோம். அதனால் அவர் மேலும் மேலும் 100 ஆண்டுகள் வாழ்ந்து நமது, ஏன்னா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லர் பெரிய பெரிய லோடு எனி டைம் தொந்தரவு பண்ணுறோம், அது வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு வண்டிக்கு ப்ராப்ளம் ஆனால் நம்ம உடனே அவரை தான் கான்டாக்ட் பண்ண முடியுது. அவர் அதுக்கப்புறம் யாராச்சும் அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ண உடனே நம்பரை வாட்ஸ்அப்பில் போட்டுறாரு, அது வேறு விஷயம். இருந்தாலும் அவர் பல 100 ஆண்டுகள், நான் 100 ஆண்டுக்கு மேலே மனசு வாழ்கிற மாதிரி இருந்தால், ஏன்னா 100 ஆண்டு தான் கணக்கு வச்சுருக்கான். 100 ஆண்டுக்கு மேலே வந்து லைஃப் பூரா வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும், லாரி தொழிலுக்கு நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்கணும். நன்றி, வணக்கம். அடுத்ததாக திருச்செங்கோடு லாரி ஓனர்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட் மூர்த்தி அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த இனிய மாலை வேளையிலே முப்பெரும் விழாவை சீரும் சிறப்போடும் ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கும் அண்ணன் யுவராஜ் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் ஏஎம்டிசி என்று புதிய பொறுப்பாக இருக்கும் ஏஎம்டிசி தலைவர் அவர்களுக்கும் மற்றும் நமது குருஜி அவர்கள் 75வது இன்னைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்கிறேன். நம்ம திருச்செங்கோட்டில் இருக்கிற அர்ஜுனரேஸ்வர் அவர்களை வேண்டி அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் இந்த நேரத்தில். அடுத்தது 3வதாக இன்றைக்கி அமைஞ்சக்கரையில் 53வது மகா சபையை இவ்வளோ சீரும் சிறப்போடு ஏற்பாடு பண்ணியிருக்காரு, அதுக்கு ஒரு வாழ்த்துக்கு சொல்கிறோம். இப்போ நம்ம மாநில தலைவர் அவர்களும் மற்றும் பாண்டிச்சேரி தலைவர் இன்று புதியதாக பொறுப்பேற்கக்கூடிய திருச்செங்கோடு இருக்க கமிட்டிக்கு நம்ம வேலு மாமா அவர்களை பொறுப்பு கொடுத்துருக்கோங்க. மற்றும் அனைத்து புதிய பொறுப்பாளர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் திருச்செங்கோடு லாரி உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கோயம்புத்தூர் லாரி ஓனர்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட் முருகேசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த முப்பெரு விழாவிற்கு வந்திருக்கும் ஆல் இண்டியா தலைவர் மற்றும் நமது குருஜி அவர்களும் மற்றும் முன்னாள் தலைவர்கள், இந்நாள் வைஸ் பிரசிடென்ட் முன்னாள் தலைவர்கள் மற்றும் தென்னிந்தியாவிலிருந்து வந்திருக்கும் அனைத்து லாரி உரிமையாளரும் லாரி பொறுப்பாளர் அனைவருக்கும் கோயம்புத்தூர் லாரி உரிமையாளர் சங்கம் சார்பாக முதல்கண் வணக்கத்தை தெரிவித்து, இந்த முப்பெரு விழாவை சீரும் சிறப்போடு இந்தளவுக்கு நடத்தி கொண்டிருக்கும் நமது யுவராஜ் டீம் அவர்களுக்கும் முதல் நன்றியை தெரிவித்து, ஆல் இண்டியா புதுசாக டீம் எடுத்திருக்காங்க, அதில் நானும் எம்சிஏ நம்பரை எனக்கும் அந்த பதவி கொடுத்துருக்குறாங்க. அதனால் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் முதல் நன்றி கூறுகிறேன். வந்தாது இது நம்ம மாநில தலைவர் தன்ராஜனன் தான். நம்மளுக்கு தமிழ்நாட்டில் முதல் 16 பேர் இருந்தாங்க, இப்போ 18 பேர் போட்டிருக்காங்க. அதனால் தன்ராஜ் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து கொண்டு, இந்த குருஜிக்கெல்லாம் நம்ம வாழ்த்துல எல்லோரும் 100 எனக்கு ஆசை ஜாஸ்தி, 110 வயசு வரைக்கும் அவர் இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டுறேன். அதனால் அவர் தான் நம்ம லாரி தொழில் எல்லோரும் சொல்கிறாங்க, 24 மணி நேரத்தில் எப்போ நீங்கள் கூப்பிட்டாலும் சரி அந்த சங்கடமே பட மாட்டார். அதே மாதிரி யாருக்கிட்ட எந்த வேலை சொன்னால்
அவருக்கு தெரியும் யாருக்கு எங்கே, அதான் சுவிட்ச் போட்டால் லைட் எரியிற மாதிரி அவருக்கு என்னென்ன தெரியும், யார் யாருக்கு என்னென்ன வேலை கொடுக்கணும், யார் யார்கிட்ட எப்படி வேலை வாங்கணுங்கிறது அவருக்கு தெரியும். அதனால் அவரும் எனக்கு எப்போ பார்த்தாலும் என்னை முருகேசன் தான் பாரு, நான் எப்போ பார்த்தாலும் சண்டைக்கு போவேன். தலைவரே என்னை தம்பின்னு சொல்லுங்கள், அண்ணான்னு சொன்னீங்கன்னா எனக்கு கோபம் வரும், தலைவரே என்னை கூப்பிடக்கூடாதுன்னு பாரு. இப்போ காலையில் வரும்போது கூட நம்ம வாங்கலி தலைவரும் கூட என்னை தலைவரும் பாரு, தயவுசெய்து அப்படி கூப்பிடாதீங்க, நான் உங்களை விட வயசில் சின்னவங்க, அதனால் நம்ம தம்பின்னு கூப்பிடுங்கன்னு சொல்கிறேன். அதனால் புதுசாக பொறுப்பேற்றிருக்கிற அனைவருக்கும் அவங்களோட ஒத்துழைக்கிறதுக்கு நாங்கள் எப்பவுமே கோயம்புத்தூர் சங்கம் ரெடியாக இருக்கேன். அதே மாதிரி இந்த அமைதிக்கரை விழா வருஷத்துக்கு ஒருக்கா சொன்னாங்க, ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்காவது போடுங்க, இந்த மாதிரி சிறப்பாக எப்போ பார்த்தாலும் போடலாம். அதனால் குருஜி வாழ்த்துறதுக்கு எனக்கு வயதிலே வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். வேண்டும் அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பணிவு வேண்டும். வேண்டும் அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பணிவு வேண்டும். எட்டு திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும். எட்டு திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும். உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும். கரை தமிழள்ளி தாளாட்டு நான் சொல்லி வாழ்த்துகிறோம். Thank you.